வாழ்க தமிழ் வாழ்க பாரதம். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். பிட்காயின் அப்படின்ற டேர்ம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ பிட்காயின்லாம் நல்லா தெரிஞ்சு ட்ரேடிங் இல்லைனா வந்து இன்வெஸ்ட் கூட பண்ணுவீங்க. ஆனால் யாராக இருந்தாலுமே கூட பிட்காயின் $1 million அப்படின்னு போகணும்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. யாரும் நம்ப மாட்டீங்க மெயினாக. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன நினச்சேன்னா வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எதனால் பிட்காயின் வந்து $1 million போக போகுது. அது கண்டிப்பாக அதை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்ன, எப்படி பிட்காயின் $1 million போக போகுது, நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இல்லை சேவ் பண்ணி இந்த பிட்காயின் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபியூச்சரை வந்து சேவ் பண்ண முடியும்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோ ஏறப்போகுதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிப்டோனா என்ன, அதை பற்றி மக்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் இருக்குன்றது நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன பொறுத்திருக்கு என்னன்னா வந்து கிரிப்டோன்ற வேர்டு தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட் கேட்டகரி. 95% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி தான் ஃபாலோ ஆவாங்க. கிரிப்டோன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, பிட்காயின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் உண்மையிலே டீட்டெயிலாக அவங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. கிரிப்டோனா ஸ்கேம், கிரிப்டோ வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அதை வந்து டிஜிட்டலாக வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அவங்க வந்து நினைப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு படி மேலே போய் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க ட்ரேடிங் பண்ணலாம், இது ஒரு ஸ்டாக் மாதிரி நல்லா ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து நம்ம நல்லா வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. இதுதான் வந்து செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிட்காயின் இல்லை கிரிப்டோ பற்றி தெரிஞ்சு எப்படி என்ன டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கடுத்து வந்து காயின்ஸை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பெரும்பாலும் அவங்க வாங்குற காயின்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல் காயின்ஸ் என்னன்னா வந்து எனி கிரிப்டோ கரன்சி தட் இஸ் நாட் அ பிட்காயின், அது ஆல் காயின் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆல் காயின்ஸை வாங்குவாங்க. அது வந்து தேர்ட் கேட்டகரி. ஃபைனல் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினர் அப்படி சொல்லுவாங்க. பிட்காயினர் யாருன்னா வந்து பிட்காயினை மட்டும் தான் நம்புவாங்க, பிட்காயினை தான் வாங்குவாங்க. ஸோ பிட்காயின் தான் ஃபஸ்ட்டு உருவான கிரிப்டோ கரன்சி. ஸோ பிட்காயினை நம்புறவங்க இந்த பிட்காயினர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ அவேர்னஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து எந்த கேட்டகரி இருந்தாலுமே சரி, எக்ஸப்ட் த லாஸ்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரி இருந்தாலுமே என்ன நினைப்பாங்கன்னா வந்து கண்டிப்பாக பிட்காயின்லாம் $1 million போகாது, அது வந்து ஏறி இறங்கும், அது வந்து ஸ்கேம் மாதிரி, யாராவது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு மணி போட்டு வாங்கினாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அவங்க லாஸ் தான் பண்ணுவாங்கன்னு தான் நினைப்பாங்க. இந்த ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா வந்து கிரிப்டோனாலே பிட்காயின் தான் நினைப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நியூஸ் சேனல் எடுத்தாலுமே சரி, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினோட லோகோ போடுவாங்க. அது வந்து கரெக்ட் தான், ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக கரெக்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சின்றது ஒரு ப்ராட் டேர்ம். கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிரிப்டோ காயின்ஸ் வந்தாச்சு பிட்காயினுக்கு அப்புறம். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின்ற லோகோ மட்டும் தான் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ கிரிப்டோனாலே ஸ்கேம், நிறைய கிரிப்டோ ஸ்கேம்ஸ் நடக்குது. அது எல்லாமே மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிட்காயினில் தான் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லோகோ, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே லோகோ இந்த பிட்காயின் லோகோ மட்டும்தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிரிப்டோ இல்லை பிட்காயின் பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். பிட்காயின்றது ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாலே பிட்காயின் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிட்காயினா நான் ஃபஸ்ட்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2009 சத்தோஷி நாக்கமோட்டோன்றவர் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் கிரிப்டோகிராஃபிக் ப்ரூஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் மூலமாக, கிரிப்டோகிராஃபிக் யூஸ் பண்ணுற அல்காரிதம் மூலமாக ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின். பிட்காயின் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஆல்காயின்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பிட்காயின் ஃபோரியர் சைக்கிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பிட்காயின் ஃபோரியர் சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பிட்காயின் மைன் செய்யப்படுமோ அதோட மைனிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃபாக குறைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஒரு தடவை நடந்துச்சு, 2021 ஒரு தடவை நடந்துச்சு, 2025 இப்போ திரும்ப நடந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் வந்து என்னென்னா வந்து மக்களுக்கு இருக்கிற ஒரே இம்ப்ரெஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் நல்லா மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே வந்துடும், திரும்ப மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே வந்துடும். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது யூஸே இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹைப் சைக்கிள், 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், இந்த வேவில் ஏறி போயிட்டு நல்லா ப்ராஃபிட் பார்க்கலான்றது தான் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன். இன்ஃபேக்ட் ஆல் காயின் சீசன் கிரிப்டோ பற்றி தெரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வாங்க மாட்டேன், திரும்ப ட்ராப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து போன சைக்கிள் வரைக்கும் இது உண்மை தான். ஏன்னா போன சைக்கிள் வரைக்கும் இருந்த விஷயம் வேறு, இந்த சைக்கிளில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேறு. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. நான் இப்போ $1 million சொன்னால் எல்லாருமே வந்து அதை தான் வந்து நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி ஆல்ரெடி 120K போயிட்டுருக்கு பிட்காயின். US டாலர் படி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி $1 million போகும், 10x ஆக வாய்ப்பே இல்லை, 10x ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு ஆல் காயின் தான் வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் வந்து பிட்காயினில் வந்து மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அது என்னென்ன 4 விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் லிக்விடிட்டி. ஸோ இந்த குளோபல் மானிட்டரி சிஸ்டம், இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. US டாலரோட டாமினன்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், US டாலரோட டாமினன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து பிட்காயின் கிரிப்டோலாம் வந்து ஒரு செகண்ட் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறாரு. ஸோ US பார்த்தீங்கன்னா வந்து சைனா, இந்தியா, பிரிக்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து டாமினேட் ஆகிட்டே வராங்க. அதே மாதிரி ஜென்ரலாகவே குளோபல் ட்ரேட் படி பார்த்தீங்கன்னா வந்து US டாலர் டாமினன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால் லிக்விடிட்டி அதிகமாகுது. ஸோ லிக்விடிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா அசட்டோட வேல்யூமே ஏறும், நாட் ஜஸ்ட் பிட்காயின், உங்களோட லேண்ட், ஸ்டாக்ஸ், அப்படி தான் வந்து எல்லா அசட்டோட வேல்யூமே வந்து ஏறிட்டு இருக்கு. பட் அது எவ்வளோ ஏற போகுதுன்றது தான் டிஃப்ரென்ஸ். இப்போ குளோபல் லிக்விடிட்டி அதிகமாச்சுன்னா ரியல் எஸ்டேட்
ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக போகுது, ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக போகுது, பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக போகுதுன்றது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த ஃபியூச்சரில். ஸோ அது வந்து ஒரு மேஜர் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து 2020 பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டிடியூஷன் அடாப்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு கம்பெனி மேஜராக வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனி, அதோட பேர் இப்போ ஸ்ட்ராட்டஜி. அது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து பிட்காயின் வாங்குறாங்க. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜெட்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஜெட்கிங் கம்பெனியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தா உங்களுக்கு அடிஷ்னல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் தான் வந்து பிட்காயின் வாங்குறாங்க. பிட்காயினோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்க போகுது டோட்டலாகவே. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அக்ரெசிவாக வாங்குவாங்க. நம்ம ரீட்டெயில் வாங்குற மாதிரி வந்து 0.005 பிட்காயின் அப்படி வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து 10 பிட்காயின், 100 பிட்காயின், 1000 பிட்காயின் அப்படி வந்து நிறைய பிட்காயின் வாங்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே வந்து சீக்கிரமாக மேலே போக போகுது. தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் ETF. ஸோ பிட்காயின் ETF மூலமாக மக்கள் வந்து பிட்காயின் வாங்குறாங்க. அவங்க வந்து பிட்காயின் வாங்குறோன்னு தெரியாமையே அவங்களோட ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட், நார்மல் ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக யூஎஸில் இருக்கிற பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிட்காயின் ETF வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஸ்டாப் ஆகாது. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்களோட ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட்டில் அது வந்து பை ஆப்ஷனில் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் அவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பிட்காயின் ETF மூலமாக இந்த பிட்காயினோட ப்ரைஸ் வந்து போக போக ஏறிட்டு தான் போக போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி USA வந்து பிட்காயின் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், UAE, சவுதி அரேபியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி. நான் சவுதி அரேபியா பற்றியும் UAE பற்றியும் ஆல்ரெடி வந்து கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி நேஷன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினோட அடாப்ஷன் ரொம்ப 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 அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர் சைக்கிள் தான் நடக்கும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பீக் போகும். அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ வின்டர் வந்துடும், பிட்காயின் வின்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ வின்டர் வரலாம், பட் பிட்காயின் வின்டர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து 2017 இருந்த ஸ்டேட்டுக்கும் இப்போ 2025 இருக்கிற ஸ்டேட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதை சார்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து 2017 எடுத்தது. அதாவது வந்து 2017 ஒரு ஹாவிங் சைக்கிள் நடந்து முடிஞ்சது இல்லையா, அப்போ எடுத்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $19,000 போயிட்டு இருந்துச்சு. டோட்டல் சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் பிட்காயின் வந்து டோட்டலாக மைன் பண்ணப்பட்டிருந்தது. பட் இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 120K ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 டைம்ஸ் ஏறி இருக்குது. $20,000 வந்து $120,000 போயிருக்கு, 6 மடங்கு 6x ஆயிருக்கு. பட் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா வந்து $700 இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் $800 இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எத்தீரியமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4,600. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் ஆயிருக்கு எத்தீரியம் பார்த்தீங்கன்னா வந்து. XRP பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 0.7 இருந்துச்சு, $0.7 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து XRPயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $3 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் டு 4x ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2017க்கும் 2025க்கும் பிட்காயின் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப் வச்சு 6x பண்ணுறதுக்கும் XRP வந்து இந்த 28 பில்லியன் மார்க்கெட் கேப் வச்சு 6x பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப்பை வச்சு 6x பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பிட்காயின் வந்து அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2017 வந்து லைட் காயின் பார்த்தீங்கன்னா வந்து 5th பிளேஸில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பாருங்கள் லைட் காயின் வந்து இந்த டாப் 10லேயே கிடையாது. லைட் காயின் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 19th பிளேஸ்க்கு போயாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டேஷ்னு ஒரு காயின் இருந்திருக்கு 2017. அந்த காயின்லாம் இப்போ இருக்கானே தெரியல லிஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆல் காயின்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயின் பண்ணுற ஒரு சில காயின் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின், எத்தீரியம், XRP மாதிரி காயின்ஸ். பட் XRPலாம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் டீசென்ட்ரலைஸ்ட் அட் ஆல். நீங்கள் வந்து டீசென்ட்ரலைஸ்டுன்றது தான் வந்து கிரிப்டோவோட மெயின் கான்செப்ட்டே. XRPலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸே கிடையாது. ட்ரூ டீசென்ட்ரலைஸ் காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் மட்டும்தான். ஸோ இப்படி மெயின் ஸ்ட்ரீமுக்கு பிட்காயின் வந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து அது திரும்ப வந்து பழையபடி 4 இயர் சைக்கிளை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, மோர் ஆஃப் ஸ்டடீஸ் பார்த்து தான் போக போகுது. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அசெட்ஸ் பை மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இன்னைக்கு வந்து $2.376 trillion இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து $22.83 trillion இருக்குது. இந்த 2 நம்பரை நீங்கள் பார்த்தாவே வந்து யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக பிட்காயின் வந்து 10x ஆக போகுது. இன்றைக்கி வந்து $120,000 இருக்கிற பிட்காயின் கண்டிப்பாக 10x ஆச்சுன்னா $1.2 million போகும். ஸோ இதுக்கு ஏன் நான் அடிச்சு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா வந்து 2017 டோட்டல் மார்க்கெட் கேப் ஃபார் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $320 billion, அதாவது 0.3 trillion. 0.3 trillion இன்றைக்கி $2.3 trillion வந்திருக்கு, அதாவது 7x ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸில் 7x ஆன பிட்காயின் அடுத்த 10 இயர்ஸில் கண்டிப்பாக 10x ஆகி இந்த டாப் 1 பொசிஷனை பிடிக்க போகுது. இந்த டாப் 1 பொசிஷனை பிடிச்சி அந்த 22 trillion தாண்டி மேலே போகும். 23 trillion, 24 trillion. அன்றைக்கி பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து $1 million இருக்கும் US டாலர் படி பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 இயர் சைக்கிளை மட்டும் நம்பி நீங்கள் வந்து பிட்காயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பிட்காயினை வந்து ஆல் சீசனில் மட்டும் தான் வாங்கணும்,
ஆல் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கிரிப்டோ வின்டர் வந்துடும், நம்ம பிட்காயினை வாங்கவே கூடாது, இவர் வந்து ரொம்ப தேவையில்லாமல் வந்து பிட்காயினை வந்து லாங் டர்முக்கு வாங்கன்னு சொல்கிறாருன்றது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இன்றைக்கி வந்து இதை வந்து நம்புற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அடுத்த 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து $1 million போக போகுது. ஸோ இந்த $22 trillion மட்டும் தான் பிட்காயின் இந்த $1 million அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கப்புறமும் கூட பிட்காயின் வந்து மேலே போக போகுது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டார்கெட் தான். 22 trillion வந்து அட்டாக் பண்ணுறது ஃபஸ்ட் டார்கெட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அசெட்ஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து $1,000 trillion மேலே. ஸோ இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, $22 trillion தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து $2 trillion இருக்குது. ஃபஸ்ட்டு கோல்டு அட்டாக் பண்ணும். அடுத்து எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட் இங்கே தான் போக போகுது. ஸோ அடுத்த 30-40 years நம்மளாம் இல்லாதப்போ நமக்கு அடுத்த ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான் வந்து மேஜர் கரன்சியாகவே இருக்கும் வேர்ல்டு வைட். எப்படி இன்றைக்கி US டாலர் தான் வந்து கிங்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு 40-50 years கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ரொம்ப 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 ஏர்லியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி, அதை வந்து ட்ரேடிங் பண்ணலாம், இல்லைனா வந்து அது மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த ஃபுல் பிக்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கதை ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ என்னென்னா வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். முக்கால்வாசி பேர் என்னென்னா வந்து கிரிப்டோ பற்றி தெரிஞ்சவங்க பண்ணுறது என்னென்னா வந்து ட்ரேடிங். நம்ம வந்து ஆல் சீசன் வரும், ஆல் சீசனை பற்றி மட்டும் தான் வந்து வீடியோஸ் பார்ப்பாங்க, ஆல் சீசனில் எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் இஸ் நாட் அ குட் ஹேபிட் அட் ஆல். ஏன்னா ட்ரேடிங் வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு வந்து பேனிக் இருக்கும், உங்களுக்கு வந்து மென்டல் பீஸ் இருக்காது. நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா பண்ணாலுமே நீங்கள் வந்து ஹார்ட் கோர் ட்ரேடிங் பண்ணுறவங்கள போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எப்பயுமே ஒரு பதட்டமாக ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க வந்து தே ஹேவ் அ கிளியர் கட் மைண்ட் செட். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். தே ஸ்லீப் வெல். இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க வந்து நைட்டில் வந்து அவங்களுக்கு தூக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. தே கேன் ஸ்லீப் வெல். பட் ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து தே வில் ஆல்வேஸ் பி ரெஸ்ட்லெஸ். ஸோ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிங்கன்னா நீங்கள் யூ வில் நாட் டூ ட்ரேடிங் அட் ஆல். கிரிப்டோவில் ட்ரேடிங் வந்து இஸ் லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா வந்து 4 years ஒரு தான் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் விட்டு போயிட போகிறீங்க. பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் இஸ் நாட் ஹெல்த்தி அட் ஆல். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து கிரிப்டோக்கு அகேன்ஸ்டாக சொன்னாலுமே அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட் பாயிண்ட். அது என்னன்னா வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க, இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணால் தான் வந்து யூ கேன் சேவ் ஃபார் த லாங் டர்ம். பிட்காயின் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிங் சொல்லக்கூடாது, சேவிங் சொல்லணும். ஏன்னா பிட்காயின் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இன்றைக்கி வந்து அது 10x ஆகுது, 20x ஆகுது அப்படின்னு நம்ம மானிட்டரி வேல்யூ பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக பிட்காயினோட ஒரிஜினல் பர்பஸ் என்ன வந்து சேவிங். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். எல்லாருமே வந்து பிட்காயின், கிரிப்டோ இந்த மாதிரி வந்து ஆல் சீசன் ஜென்ரலாக வந்து கிரிப்டோ ட்ரேடிங் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் லாங் டர்முக்கு வந்து இருக்கிற சொல்யூஷன் தான் பிட்காயின். யாருமே வந்து லாங் டர்முக்கு பிட்காயின் சொல்யூஷன்றதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. பிட்காயினோட ஃபுல் ஒரிஜினல் யூஸ் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து டாலர்ஸ் இல்லை வந்து இந்தியன் ருப்பிலாம் நீங்கள் வந்து மதிக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து என்ன தான் ஒரு அசட்டாக தெரிஞ்சாலுமே த ட்ரூ அசட் இந்த வேர்ல்டு நீங்கள் உங்களால் வந்து டேம்பரே பண்ண முடியாத ஒரே அசட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான். ஸோ லாங் டர்முக்கு பிட்காயின் வாங்குங்க, உங்களோட ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுங்கள். எப்படி வந்து உங்களோட நம்ம பசங்களுக்குலாம் சேவ் பண்ணுவோமோ, இல்லைனா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுவோமோ, இல்லைனா வந்து கோல்டில் வந்து எல்லாருமே வந்து பிஎஃப்ல சேவ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி லாங் டர்முக்கு நீங்கள் வந்து பிட்காயினை பார்க்கணும். அப்படி லாங் டர்மில் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுதோ உங்களால் வந்து 5% இல்லை 1% நீங்கள் எவ்ரி மந்த் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மேபி ₹500 இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிட்காயினில். ஸோ அந்த மாதிரி 500ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 500 ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் வந்து எவ்ரி மந்த் டிசிஏ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 years நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் வந்து செல்ஃப் கஸ்டடி பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இதை ட்ரீட் பண்ணி லாங் டர்முக்கு வந்து டிசிஏ பண்ணிங்கன்னா யூ வில் ரியலி பெனிஃபிட் த 10x தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 10 years கழிச்சு $1 million போக போகுது. கிரிப்டோ கரன்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி பை பிட்காயின் ஃபார் த லாங் டர்ம். நீங்கள் வந்து ராங் பாத்தில் போயிடாதீங்க, இந்த ட்ரேடிங்கிற பாத்தில் போயிடாதீங்க, இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். பிட்காயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை ஆல்காயின்ஸ் தான் பெஸ்ட்டு நினைக்கிறீங்களா, அதை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.